ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Zara Guppies. நம்ம இன்னைக்கு போலார் பேட் ஃபிஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். போலார் பேட் நம்ம ஜனங்கள் மத்தியில் ரொம்ப பாப்புலரான ஃபிஷ் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது க்யூட்டாக இருக்கும், அந்த குட்டியஸ் தானாகவே கேர் பண்ணிக்கும். அதனால ஆனால் எல்லாரும் நினச்சிக்காங்களா வைல்ட் ஃபிஷ்ன்ட்டு. இது வைல்ட் ஃபிஷ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு மேன்மேட் ஃபிஷ். இந்த கான்வெர்ட் சிக்கெட் அந்த மாதிரி சிக்கெட் கிராஸ் பிட் பண்ணி எடுத்த ஃபிஷ். இது நம்ம எப்படி கேர் பண்ணணும்னா, இதுக்கு நம்ம 1 to 2 feet டைம் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். இது ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு 3 to 4 தான் வளரும். அதனால நீங்கள் அந்த மாதிரி சைஸ் டேங்க்கு சஜஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இதுக்கு வாட்டர் டெம்பரேச்சர் 24 degree Celsius to 28 degree. நம்ம நார்மல் டெம்பரேச்சர் செட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கெலாம். அதுக்கப்புறமா வாட்டர் pH 6.5 to 8 இந்த கரெக்டாக இருக்கும். இது இப்போ நம்ம மார்க்கெட்டில் ப்ளூ வித் பிளாக் அண்டு ஒயிட், அப்போ இப்போ ரீசெண்டாக பிங்க் கொண்டு வந்துருக்குங்க. அதுவுமே இன்ஜெக்டர் தான். நீங்கள் அதெல்லாம் வாங்காதீங்க. ஒயிட் ப்ளூ வித் பிளாக் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதையே எடுத்துக்கலாம். இது ப்ரீடிங் செட்டப் எப்படி பண்ணணும்னா, நம்ம ஒரு டேங்க்கு, அது ஒரு சின்ன பாட்டு அந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். ஆனால் நான் அந்த மாதிரி ஃபன்ல ஃப்ரெண்ட்ஸ் 10 நிமிஷம் தேடுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக ட்ரிஃப்ட் விட்டு ஒரு ராக்கு, ஏன்னா அந்த ராக் மேலே தான் அது முட்டை வைக்கும். அது அந்த ராக் வச்சுருக்கேன். பாட்டு எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு அந்த எக்கு குட்டி எப்போ ஹேட்ச் அது பார்க்கணுன்ட்டு தான் நான் ராக் வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் செட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாட்டு பெஸ்ட்டு தான். நான் பாட்டு நல்லா இல்லை அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். பாட்டு பெஸ்ட் தான். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கினா உங்களுக்கு நல்லாயிருக்கும் நானும் சொல்லுவேன். என்னோட ஒப்பீனியன் எனக்கு நல்லா இருக்குன்னு நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ட்ரிஃப்ட் விட்டு இல்லைன்னா பரவாயில்ல, அது ஆப்ஷனல். நீங்கள் ஒரு ராக் வச்சுக்கோங்க, ராக் பெட்டராக இருக்கும். அந்த ராக் மேலே எக்லே படிக்கும். ஒரு ஹேர் மோட்டார் போட்டாலும் ஓகே தான். ஆனால் நான் யூஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா என்கிட்ட இல்லை. நான் கொஞ்சம் அவுட்டோரில் வச்சுருக்கேன். அதனால நான் எதுவுமே ஹேர் பம்ப்பு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலை. இது செமி அக்ரெசிவ் ஃபிஷ்னால நம்ம இந்த பீட்டா கூட விடலாம், மோலி கூட விடலாம். அதுக்குன்னு ரொம்ப குட்டியான மைனரான ஃபிஷ் கூட விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வழியே கடுத்து போயிடும். அதனால் நீங்கள் இந்த கமிழ் டேங்க் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து இது தகுந்த மாதிரி ஃபிஷ் விடுங்க. இது செமி அக்ரெஸ் தான். ஆனால் ஒரு ஃபிஷ் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். ஏன்னா நான் பார்த்துருக்கேன், என் டேங்கில் ஒன்று ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்து கொஞ்சம் செலக்ட் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எது ரொம்ப அக்ரெசிவ் இருக்கோ அதை மட்டும் கொஞ்சம் கம்மியூட் டேங்கில் விட்டு தவிர்த்துங்க. இதுக்கு நம்ம ஃப்ரோசன் ஃபுட்டு தரலாம், லைஃப் ஃபுட்டு தரலாம். லைஃப் ஃபுட் கொஞ்சம் பெஸ்ட்டு தான். ஆனால் நம்ம கறிக்காதனால ஃப்ரோசன் ஃபுட்டு போயிடும். இந்த ஹை ப்ரோட்டீன் பெல்லட் ஃபுட் தரலாம், ட்ரைட் பிரெட் தரலாம், ஃப்ளேக்ஸ் தரலாம், பிரின்ஸ்வென் ஃபுட்டு அந்த மாதிரிலாம் தரலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நல்லா இன்டேக் பண்ணும். ஃபுட்டு நல்லா சாப்பிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுட்டு பற்றி கவலையே படாதீங்க. நீங்கள் போட சாப்பிட்டுனே இருப்பாங்க. அதுக்கப்புறமா இது கொஞ்சம் எப்படி சொல்லுது, ரொம்ப செமி அக்ரெசிவ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், நம்மக்கிட்ட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணும். அதனால நீங்கள் குட்டிக்கள் அதெல்லாம் வச்சுக்கலாம். அது நல்லா இன்ட்ராக்ட் பண்ணும். அதனால நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். வீட்டில் வந்தாங்களா பார்ப்பாங்க. அதுன்னு சஜஷன் பண்ணுவேன். போலார் பேட்டுன்னு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். பிகினர்ஸ் கூட வளர்த்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப ஹார்டியான ஃபிஷ். நீங்களே பாருங்கள், நான் எந்த ஹேர் பம்பு வைக்கல, ஹீட்டர் வைக்கல, ஒன்றுமே வைக்கல. சும்மா வாட்டர் கொஞ்சமாக ட்ரிஃப்ட் விட்டு வாட்டர் சேஞ்சு அப்பப்போ கரெக்டான ஃபீட் டைமிங் அது மட்டும் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எதுனா வேறு ஃபிஷ்ஷை பற்றி பேசினா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம். இது எப்படி பார்த்தாலும் ஒரு 2 weeks ஒன்ஸ் முட்டை வச்சுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குட்டிலேருந்து பிரிச்சுட்டா, ஏன்னா என்கிட்டே ஒரு அந்த மாதிரி பேரண்ட் இருக்குது. நான் தெரியாமல் எடுத்துடா பார்க்கும்போது முட்டை வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நீங்கள் ப்ரீட் பண்ணலான்னு சொல்லி எடுத்துக்கலாம் தாராளமாக. இந்த மாதிரி வீடியோக்காக Zara Guppies ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.